அன்பு நேர்களே, நாம் ஈரான் உள்ளக கலவரம் குறித்து 2 காணொளிகளை தந்திருக்கின்றோம் தொடர்ச்சியாக. அந்த காணொளிகளில் நாம் பல விடயங்களை தந்திருக்கின்றோம். அந்த காணொளிகள் எதுவுமே வெள்ளைக்கார செய்திகளிலிருந்து பெறப்பட்ட செய்திகள் அல்ல, துருக்கி உள்ளிருந்து பெறப்படுகின்ற செய்திகள். இப்பொழுது துருக்கி தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு அவசர தேவைக்குள்ளும் வந்திருக்கின்றது. காரணம், ஈரான் குறிவைக்கப்பட்டு அந்நிய இந்த இஸ்ரேல் அமெரிக்கா அணியால் கைப்பற்றப்பட்டால் அல்லது தாக்குதல் செய்யப்பட்டால் அடுத்த டார்கெட் துருக்கி. அதனால் ஈரானுக்கும் துருக்கியும் ஏதாவது கோபதாபம் இருந்தாலும் கூட துருக்கி ஈரானுடன் ஒத்துழைக்கின்றது. ஒரு ஒரு அண்டர்கிரவுண்ட் மாதிரி வச்சுக்கொள்ளலாம். ஏனெனில் துருக்கி எல்லையின் மேற்கு புறமாக குர்திஸ்காரங்க நவீன ஆயுதங்கள், சேட்டலைட் தொலைபேசி கூடாக நாட்டுக்குள் ஈரானுக்குள் நுழைய முற்பட்ட போது அது துருக்கியின் உளவு பிரிவால் அது தடுக்கப்பட்டிருக்கின்றது. இது ஒரு லேட்டஸ்ட் செய்தியாகவும் நாங்கள் பார்க்கின்றோம். நாம் நேற்றே சொல்லியிருந்தோம் இல்லையா, அதாவது இந்த போராட்டத்தை 48 மணி நேரத்துக்குள் சுப்ரீம் லீடர் அடக்கவில்லை என்றால், அதாவது இந்த ஆட்சி கைமாறிவிடும், ஆட்சி பறிக்கப்படும், ஆட்சி ஓரங்கட்டப்படும் என்று. இப்ப நேற்று வெள்ளைக்காரங்க இப்ப ஒரு வாரமா சொல்றாங்க, ஈரான் பெருசி ஓடிட்டு இஸ்ரேலுக்கு வந்து ரஷ்யாவுக்கு ஓடிட்டு நாங்க என்ன சொன்னோம், அவர் ஒருபோதும் போவதுக்கான விடயம் இல்லை என்றும் நாம் நேற்றே சொல்லியிருந்தோம். அவர் வேறு ஒரு விடயம் பார்க்க போகின்றார் என்று. அது ஒரு விடயமாகவும் உங்களுக்கு இப்ப நினைவுபடுத்துகின்றோம். அடுத்து, நாம் நேற்றே அவருக்கு 48 மணி நேரத்துக்குள் இந்த ஆட்சியை நீங்கள் தக்க வைப்பதற்காக இதைத்தான் நீங்க செய்யணும், எங்க இஸ்ரேல் மீது நீங்கள் போர் கொண்டு கொட்டணும், கொட்ட போறாங்க. இப்ப நாங்கள் அது எந்த ஊடகமும் சொல்லல, இதைத்தான் ஈரான் இந்த இஸ்ரேல் மீது செய்யணும். இதை செய்தால் மாத்திரம்தான் ஆட்சிக்கு தக்க வைத்துக் கொள்ள வழி பிறக்கும், இல்லை என்றால் ஆட்சி கைமாறிவிடும். இதை நாம் நேற்று சொன்னோம் இல்லையா. நாம் இந்த செய்தி உங்களுக்கு தமிழ் இந்த செய்தி அங்க போல இந்த செய்தி உங்களுக்கு தமிழில் தந்த பிற்பாடு உலக பரப்பில் நேற்று எல்லா வெள்ளை ஊடகங்களும் இலங்கை நேரத்தின் நள்ளிரவு கிட்டத்தட்ட ஒரு 11 மணி கடந்து அலர்ட் செய்தி வருகின்றது, இஸ்ரேல் உஷார் நிலையில் இருப்பதாக. எதுக்கு உஷார் நிலையில் இருக்கிறீங்க? அது உடனே செய்தி பரவிட்டு அமெரிக்கா தலையிட்டால் இஸ்ரேலை தாக்குவோம் என்று ஈரான் மிரட்டியது. இதைத்தான் நாம சொல்லியிருந்தோம், இஸ்ரேல் மீது நீங்க ஒரு கொட்டினா தான் இதை அடக்கலாம் என்று. அந்த அளவுக்கு இது வந்துட்டுங்க. ஆக நேற்று நள்ளிரவு முதல் வெள்ளைக்கார ஊடகங்களின் அலர்ட் செய்தி இஸ்ரேல் மீது ஈரான் தாக்க போகுது என்றுடனே இவங்க பின்வாங்கிட்டாங்க. நிச்சயமாக ஒரு 3 மணி நேரங்கள் மிகப்பெரிய தாக்குதலை நான் ஸ்டாப் பிளைட் மூலம் அடிக்கலாம், தாக்கலாம். அதை அவங்க விட்டு தானே செஞ்சாங்க. வெறி கொண்டு தாக்க போனா நான் ஸ்டாப் மூலம் ஒரு வழி பண்ணலாம், இஸ்ரேல் மீது ஒரு வழி பண்ணலாம். அந்த வகையில தான் இஸ்ரேலை நாங்கள் தாக்க போகின்றோம் என்று ஈரான் ஒரு நேற்று பரபரப்பான செய்தி. அது நான் தூங்க போகின்ற நான் லேட் நைட் தூக்கம் தான். அந்த தூக்கத்தின் முன்பதாகவே உலக செய்தி எல்லாம் பரபரண்டு வந்து கொண்டிருந்தது, இஸ்ரேல் மீது தாக்குதல் தொடுக்கும் ஒரு நரவில் இருப்பதாக. ஆனால் தாக்குதல் இல்லை. நான் எதிர்பார்த்தேன் தாக்குதல் நடக்க போகின்றது. ஏனெனில் இங்கு உள்நாட்டு கலவரம் சூடு பிடிக்குமானால் இஸ்ரேல் தாக்கப்படுவார். அப்ப இதுக்கு பேர் இருக்கிற அந்த யூதன், இந்த மங்கி தொப்பி போட்ட யூதன் யாரு? ரஷ்யா பாலவி. யாரு? இந்த 79ஆம் ஆண்டு துரத்தப்பட்டவன், அதாவது மன்னன் சாட மகன் தானே. அவனுக்கு ஒரு ஆசை, அடே எங்க அப்பா சின்ன வயசுல நம்ம நாட்டை விட்டு துரத்தி போட்டாங்க, ஒரு 4வது மண்டே போற டைம்ல இந்த ஆட்சி இருக்குல்லன்னு அவன் ஆசைப்படுறான். பாவி, உண்ட ஆசை நியாயமானது, ஆனா அதுக்கெல்லாம் பெருசு விடாது. அடுத்தது IRGC, நாம நேற்று சொன்னமில்லை, IRGC உச்சகட்டமாக நின்றால் களமிறக்கப்பட்டிருக்கு. அவங்களோட உளவு பிரிவும் இறங்கிட்டு, அவங்களோட ராணுவ பிரிவும் மோசமான பிரிவும் இறங்கிட்டு. இந்த ராணுவத்தின் பிளாக்கெட்ஸ் மாதிரி ராணுவத்தின் அவங்களோட ஹை லெவல் குரூப்ஸ் வந்துகிட்டு இந்த செய்மதி ஊடகக்காரங்களையும் இவங்களோட ஏதாவது CIA மொசாட் உளவாளிகளை இனங்காண்டு அள்ளி வராங்க. ஆயிரக்கணக்கான பேர் பிடிபட்டிருக்கிறாங்க, ஏஜென்ட்டுகள் எல்லாம். அப்புறம் துருக்கி எல்லையிலையும் இவங்களோட களம் இறக்கப்பட்டிருக்குது வேவு பார்ப்பதற்காக. அடுத்த கட்டம், இப்ப ஈரானுக்குள்ள இன்டர்நெட் ஒன்றுமே இல்லை தானே. ஆனால் இந்த செய்மதிக்காரங்க மட்டும்தான் நியூஸ் கொடுக்குறாங்க. செய்மதியில உள்ளவங்க அவங்களை இப்ப அவங்களோட ஒரு மிக முக்கியமான ஒரு கருவி மூலம் யாரு நாட்டுக்குள்ள சேட்டலைட்டும் ஸ்டார்லிங்கும் யாரு பயன்படுத்துறாங்கன்றதை இப்ப IRGC உளவு பிடிச்சு வருது. அப்ப இனி செய்தியும் போகாது, மிக தீவிரமா நிற்கிறாங்க. ஆக நாம் கொடுத்த 48 மணி நேரத்தில் 20 மணி நேரம் இன்றிரவு கடக்க போகின்றது. கடந்தால் நாளை திங்கட்கிழமை இரவுக்குள் இந்த அட்டகாசம், இந்த எதிரிகளின்
சதி அடக்கப்படும். ஏனெனில் இஸ்ரவேல் குறிவிக்கப்பட்டிருக்கிறது, எந்த நிமிடத்திலும் இஸ்ரவேல் தாக்கப்படும். மகனே உங்களோட ஆக்கள் அடக்கொண்டா, அடங்கல நாங்க அடக்குவோம் என்ற ஒரு பாணியில தான் ஈரான் நிக்குது. இதைத்தானே நாம சொன்னா ஏன்டா நீங்க இதை ஜீரணிக்க மாட்டேங்கிறீங்க? நேற்றைய இதே நேரம் IRGCA சொல்லுது நாங்க ரெட் லைன்ல இருக்கிறோம். இப்ப ரெட் லைன் எல்லோ லைனுக்கு வந்திருக்குது பாத்தீங்களா? இப்ப லண்டன்ல எல்லாம் நாங்க ஆஸ்திரேலியா சோமேலன்னு போனால் எங்களுக்கு முதல் போடுற கார்டு எல்லோ கார்டு தான் போடுவாங்க. அதே 4 மணி நேரம் கடந்த பிறகுதான் எலோவுல இருந்து கீழே கிரீனுக்கு இறங்குதான் ரெட்டுக்கு போகுதாண்டு. நேற்று ஃபுல்லா ரெட்டான்னு இருந்துச்சு, இப்ப எலோவுக்கு வந்திருக்கின்றால் நாளைக்கு கிரீனுக்கு வந்துடும். ஆக இந்த ஆட்டம் அடக்கிறதுக்கான மிக அதிகமான வாய்ப்புகளை திறந்திருக்குது. நாம நேற்று சொன்னது மாதிரிதானே, இஸ்ரவேல் மீது நீங்க தாக்குதல் தொடுப்பதற்கான ஒரு களம் அமைத்தால் மாத்திரம்தான் இதை அடக்கலாம். அது ஒரு புறம் இருக்க, இப்ப ரஷ்யா பேச்சுவார்த்தை செஞ்சுக்கிட்டு மேற்கு எல்லை, ஈரானின் மேற்கு எல்லையில குர்திஷ் மக்களூடாக ஒரு அணியை களமிறக்கிக்கிட்டு அமெரிக்க பாதுகாப்பு படையுடன் களமிறங்குறதுக்கு அண்ணாச்சி தயார் நிலையில் இருக்கிறாராம். அதை மறைக்கிறதுக்கு இந்த IRGC போயிடுச்சு. நீ வா பார்ப்போம், எல்லா ஆயுதங்கள் மூலமும் அங்க அடக்குவதற்கு அந்த களம் கண்டிருக்குது. இப்ப என்ன என்றால், திராட்சை பழத்தை எட்டுவது போன்றோ எட்டி பார்த்துட்டு கொஞ்சம், அதாவது எப்படி சொல்ல போனால், குர்திஷ் மக்கள் வாழ்கின்ற ஒரு பகுதியை குர்திஷ் தனி நாடாக கேட்க போறாங்க. இப்ப ஒன்றும் புளிச்ச வேலையில கடைசியா இதையாவது பார்ப்போம் என்றுதான் ரஷ்யா பேலவி ஊடாக வரப்போறாக. அதையும் முறியடிப்பதற்கான RGயின் அந்த IRGCயின் மிக ஒடுக்கும் படை களம் இறக்கப்பட்டிருக்கின்றது. ஆக நாளை திங்கள் மாலைக்குள் யூடியூப்காரர்களெல்லாம் ஒரு படிச்சு இந்த நிகழ்ச்சி ஒரு ஒட்டுமொத்தமாக அடக்கப்படும் நிலையை வந்திருக்கின்றது. ஈரானில் இணைய முடக்கம் 60 மணி நேரத்தை கடந்தும் முடக்கத்தில் இருக்குது. அவங்க ஓக்கிடைக்கு மூலமாகத்தான் அவங்க பணிகளை செய்யறாங்க, அதுக்கும் துல்லியமான சேவையாக. ஆக நாம் ஏற்கனவே நேற்று சொன்னது போன்று இந்த இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதல் தொடுக்க போகின்ற, அது தொடுக்காம போகலாம், ஒரு அலர்ட் செய்து கொடுக்கவில்லை என்றால் இங்கு இந்த சதிகாரர்களின் கை ஓங்கும். இன்றைக்கு அவங்களோட கை ஓங்கலை கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது என்னது, சந்திரமுகிலிருந்து கொஞ்சம் குறைஞ்சு வாரா போல இது அடக்குவதற்கான மிக அதிகமான வாய்ப்பு. நாம நேற்று கொடுத்தது மார்னிங் தான், ரெட் லைன் மார்னிங் தான் கொடுத்தோம். இப்ப எல்லோவுக்கு வந்திருக்கு, நாளை திங்கட்கிழமை பச்சை கலருக்கு வரலாம். பச்சை கலர் கிரீன் கலருக்கு வந்து சென்றால் அப்பாடா மிகப்பெரிய கண்டம் கடக்கின்றது சுப்ரீம் லீடர். இதேவேளை இந்த IRGC அரசாங்கத்தின் கடுமையான அடக்குமுறையை எதிர்த்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் வீதிகளில் இறங்கி வராங்க. அவனும் விடல. கடந்த 3 நாட்களில் நூற்றுக்கணக்கான மக்கள் பாதுகாப்பு படையினால் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் மற்றும் காயமடைந்திருக்காங்க. சனிக்கிழமை நேற்று அட்டர்னி ஜெனரல், நாட்டின் அட்டர்னி ஜெனரல் மெஹடி ஆசாத் போராட்டம் நடத்துவர்கள் இறைவனின் எதிரி என்று கருதப்படுவார்கள் என்றும் இது மரணதண்டனைக்குரிய குற்றமும் சொல்லிட்டார். கொஞ்சம் பேர்னிங் வந்துட்டு இல்ல, உடனடியாக கொல்லப்படுறாங்க, அது சந்தேகம் இல்லை. அங்க நாம நேற்றே சொன்னோம் இல்லை, 2460 பேர் நினைக்கிறேன், அது ஒரு நினைவுக்கு வந்ததுதான். இது இன்று அதிகரிக்கிறது. இதே நேரம் அதிகரித்து வரும் பணவீக்கத்தால் போராட்டங்கள் தூண்டப்பட்டு ஈரானில் உள்ள ஒவ்வொரு மாகாணத்திலும் 100க்கும் மேற்பட்ட நகரங்கள் மற்றும் நகரங்களுக்கு பரவி இருக்கிறது. பரவிட்டு நாங்கள் சொன்னமே 31 மாகாணத்துக்கும் இந்த சதிகாரர்கள் ஆட்டம் கையோங்கி இருக்குது. அதை யாரும் மறுப்பதற்கு இல்லை. இப்போது போராட்டக்காரர்கள் ஈரான் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் மதகுரு ஆட்சிக்கு முடிவு கொண்டு வர அழைப்பு கூப்பிடுறாங்க. இந்த மக்களை கூப்பிடுறாங்க, போதாது, அது வர முடியாது. இனி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தயவு செய்ய முயலும் நாசகாரர்களின் கூட்டம் என்று கெமேனி ஆர்ப்பாட்டக்காரர்களை நிராகரித்திருக்கின்றார். அது சரிதானே? ஈரானை மக்கள் கொல்ல தொடங்கினால் மிக கடுமையாக தாக்குவதாக மீண்டும் அவர், அதாவது வடிவேல் இருந்தா நீ வரப்படா நானும் வரப்படுறான் என்று அவருக்கு அங்க சிக்கல், அங்க இம்பீச்மெண்ட் கொண்டு வரப்படுறாங்க. அந்த நம்ம புறவு பார்ப்போம். இதுக்குள்ள நேற்றும் சொல்றோம் இல்ல, அது இம்பீச்மெண்ட் அவங்களுக்குள்ள அவங்களோட உள்ளூட்டு பிரச்சனை இல்ல, இவர் உள்ளூட்டு பிரச்சனை வச்சுக்கிட்டு நாட்டாங்க வேலை பார்த்துட்டு சும்மா லுசித்தனம் செய்யுது இந்த நாய். ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது ஃபேக்கர் கலிபாய் இன்று அமெரிக்கா ஈரானை தாக்கினால் இஸ்ரேல் மற்றும் பிராந்தியத்தில் உள்ள அனைத்து அமெரிக்க ராணுவ மற்றும் கப்பல் தளங்களும் ஈரான் தாக்குவதற்கு நியாயமான இலக்குகளாக இருக்க முடியிருக்கின்றார். வந்துட்டானே, நேற்று வரைக்கும் பொத்துக்கு இருந்தது ஸ்பீக்கரை சொல்லிட்டாரு, நீங்க வந்தீங்கன்னா உங்களையும் சேர்த்து அந்த உங்களை சுற்றி இருக்கின்ற இஸ்ரேலை சுற்றி இருக்கின்ற எல்லா
நாசகார தலங்களும் தாக்கப்படும். ஏன்னா இருக்குதானே, சரக்கு இருக்குல்ல, அள்ளி எறிவம் இல்ல. போராட்டங்கள் தீவிரமடைந்து வருவதால் இறப்புகள் மற்றும் காயங்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அமெரிக்காவை தளமாக கொண்ட ஈரானில் உள்ள மனித ஆர்வலர்கள், பாதுகாப்பு பணியாளர் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கின்றார்கள். அது உண்மைதாங்க, அதுல மாற்றுக்கருத்து கிடமே கிடையாது. ஹாஸ்பிட்டல் எல்லாம் நிரம்பி வழியுது. 3 மருத்துவமனைகளின் ஊழியர்கள் கூறுகையில் காயமடைந்தவர்கள் மற்றும் இறந்தவர்களால் தாங்கள் நிரம்பி வழிவதாக தெரிவித்திருக்கின்றார்கள். வெள்ளிக்கிழமை இரவு ராஸ்ட் நகரில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட 70 உடல்களை பெர்ஷியன் சரிபார்த்திருக்கின்றது. மேலும் ஒரு சுகாதார ஊழியர் தெஹ்ரான் மருத்துவமனை சுமார் 38 பொடி இருப்பதாக சொல்கின்றார். இப்படி பரவலான கருத்து, அதாவது ஏராளமான செய்திகள், மேற்குலகங்கள் ஈரானுக்கு எதிராக அள்ளி எறிகிறாங்க, பழைய செய்தி எல்லாம் சேர்த்து. ஆனால் அல் ஜெசீரா கூட செய்தி திரட்ட முடியல, கிடைக்குதில்லையே, லிங்க் வருவதில்லையே. இப்பொழுது எல்லோரும் துருக்கியின் பக்கம் தான் இருக்கின்றார்கள். துருக்கி உண்மையான செய்தியை மாத்திரம் முக்கியமான இடங்களில் மாத்திரம் தான் கொடுக்குது. அதைத்தான் எடுக்கலாமே ஒழிய வேறு துருக்கியின் உளவு சாதனங்கள் வேறு ஒரு நாட்டுக்கு ஒரு செய்தி பரப்பல கொடுக்குறாங்க, அதை ஒரு பாட்டி கொப்பி அடிக்குது. அந்த செய்திகள் மூலமா தான் இந்த செய்திகளை கொண்டு வரலாம். அப்ப ஈரானுக்குள்ள இப்ப என்ன நடக்குதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஈரானுக்கும் தெரியாது, ஈரானை சுற்றி உள்ளவங்களுக்கும் தெரியாது. ஆக இந்த செய்திகளை எல்லாம் இவங்க பார்த்து முடிக்க முடியாது. துருக்கில மட்டும்தான், துருக்கி ஒரு நியாயமான செய்தியை ஒரு 2-3 இடங்களுக்கு கொடுக்குறாங்களாம். அதை கோப்பி அடிக்கிறான் சிலர் அங்க இருப்பாங்கானே, அரசாங்க ஆதரவு பெற்ற ஊடகக்காரங்கள் அதுல கொடுக்குறாங்க. ஓரளவு இப்ப இதையும் சொல்லலாம், இந்தியாவின் ஹிந்துஸ்தான் பத்திரிகையும் துருக்கிய செய்தியை கொஞ்சம் போடுறாங்க. அதை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. நாங்க எடுக்க மாட்டாங்க, எல்லாம் நாங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் ஓரளவு. இப்போது அது ஃபுல்லா இந்தியாண்ட வாசி செய்தி. துருக்கிக்கும் அதாவது இந்துஸ்தானுக்கும் இந்திய அரசுக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருப்பதால துருக்கிக்குள்ள இருந்து டெல்லி பெறுகின்ற செய்தியை இவங்க கொடுக்குறாங்க இந்துஸ்தானுக்கு. அது அவங்களுக்கு சார்பான, யாருக்கு சார்பான செய்தி? இஸ்ரேலுக்கு சார்பான செய்தி. எதை கொடுக்குறாங்க? இஸ்ரேல் அலர்ட் இருக்குதா? அலர்ட் இருந்தா மட்டும் பார்த்தாதுங்க, மிகப்பெரிய சைரன் எப்ப என்ன நிமிடமும் ஒரு ஈரான் இஸ்ரேலின் மீது ஒரு நோண்டிட்ட அள்ளி எறிவதற்காக. ஆக செய்திகள், நான் சொல்லுகின்ற வெளிநாட்டு செய்திகள் மூலமாக நாம் செய்தி சொல்ல முடியாது, அது பொய்யா இருக்கு. 100% மேற்குள்ள செய்திகள் ஈரான் மீது விஷங்காக்குறார்கள், வாந்தி எடுக்கிறார்கள். உங்களுக்கு எல்லாம் எதிரியா பார்க்கப்பட்டு, எங்களுக்கு ஈரான் மீதும் எதிரில்லை, இஸ்ரேலும் எதிரில்லை. நடக்கின்ற உண்மைகளை மிக அரிதாக நாங்கள் அதை பெற்றுக் கொடுக்க முடியும் என்பதை சொல்லுகின்றோம். நாம் மீண்டும் பதிவு செய்வது, நேற்று நாம் சொல்லுகின்ற விடயத்தில் ஒரு விடயம் அரங்கேறி இருக்கிறது. என்னெனில் என்னது, இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதலை தொடுப்பதற்கு எந்த நிமிடமும் தயார் நிலையில் ஈரான் இருக்குது. இதைத்தான் நானும் சொன்னேன். நான் ஒரு ராணுவக்காரனாக தான் செய்வேன். அது நேற்று முன்தினமே வெள்ளிக்கிழமையே அதை இஷ்யூவாக்கி இருக்கணும். டூ லேட், எப்படியும் ஈரான் பிரிச்சு டூ லேட் தான் அதை உணர்ந்திருக்கிறாங்க. நான் எப்பவே உணர்ந்தேன். இதில் இன்னும் ஒரு விடயம் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கின்றது. இப்ப அதாவது ஈரானுக்குள் ஊடுருவிய மொசாட் மற்றும் CIA உளவாளிகள் இந்த ஸ்டாலிங்க கொண்டு எங்கேயாலும் பதிச்சு விடுங்க. இது எப்படி ஒரு கேம், அதாவது ஒரு இந்த இது மாதிரி தானே, சோலா பவர் மாதிரி ஒரு பெனல் தானே. அது எங்கேயாவது சூரியன் ஒளி படக்கூடிய இடங்களில் போட்டுட சொல்றாங்க. அதை கூட மிக அதிகமாக IRGC உளவு பட கண்காணிக்கும். அவங்களுக்குள்ள ஒரே வழி என்னென்றால், செய்தி வேணும், செய்தியை பரப்பணும், உலகத்துக்கு கொடுக்கணும். எல்லா மக்களும் விளங்கிட்டாங்க. நெட்டை கட் பண்ணி போனாங்களே, நெட்டை கட் பண்ண மட்டுமில்லை, அந்த நெட்டை, அதாவது ஸ்டாலின் செயற்கைக்கோள் இணையம் வழியாக வெளி உலகத்துடன் இணைவதே ஒரே வழி என்று இவர் ரஷ்யா பல்லவீர ஒருத்தர் செய்தி கொடுக்கிறாராம். அத்தகைய இணைப்புகளை அரசாங்கத்தால் கண்காணிக்க முடியும் என்பதால் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்றாங்களாம். பாத்தீங்களா? அப்ப ஆக உங்களோட ஷட்டலைட் மூலமாக நீங்க ஸ்டார்லிங்கை கொண்டு ஓட்டினீங்க என்றால் உடனடியாக பிடிப்ப எந்த இடத்துல இருந்து காட்டி கொடுக்கும். அந்த அளவுக்கு சக்தி ஈரான் கையில இருக்குது. எனவே ஈரானில் இணைய அணுகல் பெரும்பாலும் உள்நாட்டு இணையத்துக்கு மட்டுமே இருக்குது, வெளி உலகத்துக்கு போக இயலாது. ஆனா துருக்கி தான் மிக அவங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பில நிற்கிறாங்க. துருக்கி ஒரு மிக முக்கியமான நேரத்துல மிக முக்கியமான ஒரு உதவி நிற்கிறது என்றால் அதுவும் ஒரு பாராட்டக்கூடிய விடயம்தான். எனவே மிக அதிகமான செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றது. நாம் அதை பார்த்து உங்களுக்கு அதை வழங்க வேண்டும். வேறு யாரும் அந்த செய்தியை வழங்கவில்லை என்றால் மாத்திரம்தான் நான் இந்த உலக செய்தியை வழங்க முடியும் என்பதையும் கூறி
மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.